சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிவேகமாக வந்த கார் மோதி மின்கம்பம் உடைந்ததால் மின்சாரம் தடைப்பட்டது. ஏற்காடு பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த கார் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. மோதிய வேகத்தில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்தது. இதில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் ஏற்காடு டவுன் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் அதிகாலை முதலே மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கார் விபத்தில் சிக்கியதில் குழந்தை உட்பட 2 உயிரிழந்தனர். பழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய ஆந்திர மாநிலத்தில் இருந்து 6 பக்தர்கள் காரில் சென்ற நிலையில் கார் பழனி சத்திரப்பட்டி டோல்கேட் அருகே அதிவேகத்தில் சென்றதாக தெரிகிறது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 7 மாத கை குழந்தை உட்பட 38 வயதான பெண் ஆகிய 2 உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருந்து 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மின்சாரம் தாக்கி கன்றுடன் மாடும் பரிதாபமாக இருந்தது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான காமைய கவுண்டன்பட்டி அறிவழகன் என்பவருக்கு சொந்தமான மாடுகள் தாமரைக்குளம் வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்றன. அப்போது அப்பகுதியில் அருந்து கிடந்த மின்சார கம்பியினை ஒரு மாடும் கன்றுக்குட்டி ஒன்றும் மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அவை பரிதாபமாக துடிதுடித்து இறந்தன. இறந்த மாடுகள் மற்றும் கன்றுக்கு உரிய இழப்பீடு வழங்க அப்பகுதி மக்கள் தமிழக அரசை வலியுறுத்துகின்றனர். நீ 2 மாடு இழந்து போச்சு, அவங்க இழப்பு ஏதாச்சும் கொடுக்கணும். நீ இந்த இழப்பு இல்லாமல் அவங்க வயரெல்லாம் சரி பண்ணணும். மாடுல வட மேய்ச்சிட்டாங்க, வயக்காட்டில் மாடு மேய்க்க வந்தாலும் மாடு இப்படி இறந்து போது வைக்கிது. அது என்னான்ட்டு பார்க்க மேய்ச்சிட்டாங்க. பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. சென்னை கோயம்பேட்டில் சட்டவிரோதமாக மது விற்றவர் சிக்கினார். கோயம்பேடு மார்க்கெட்டில் ஜே பிளாக் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் கையில் பையுடன் நின்று கொண்டிருந்த அழகப்பன் என்ற நபரை சோதனை செய்ததில் அவர் விற்பனை செய்வதற்காக மது பாட்டில்கள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டவிரோத மது விற்பனை செய்த வழக்கில் அவர் சிக்கினார். அவரிடமிருந்து மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி மரக்காணம் கள்ளச்சாராய சம்பவங்களுக்கு பின்னும் காவல்துறை இன்னும் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து எழவில்லையே என மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை வியாசர்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை திருடிய வழக்கில் சரித்திர பதிவேடு ரவுடி உட்பட 2 சிக்கினர். சுந்தரம் 3வது தெருவில் கடந்த மாதம் ஜீவராஜ் என்பவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்த புகாரில் அஜித்குமார் என்ற சரித்திர பதிவேடு ரவுடி சிக்கினான். மேலும் அவருக்கு உதவிய 16 வயது சிறுவனும் சிக்கிய நிலையில் அவர்களிடம் இருந்து 78 கிராம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. காவல்துறையின் செயலற்ற தன்மையே குற்றங்களுக்கு காரணம் என விமர்சிக்கப்படுகிறது. திருப்பூரில் சூறை காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பலத்த சூறை காற்று வீசியது. தொடர்ந்து மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதேபோல் கோவில் வழி மற்றும் செவந்தாம்பாளையம், செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேலும் சூறாவளி காற்று வீசியதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் டிரான்ஸ்பார்மர்களில் இருந்து தீப்பொறி கிளம்பியதால் பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டது. மழையால் வெப்பம் தணிந்து நிலவிய இதமான சூழலால் மக்கள் மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமமடைந்து வந்தனர். இந்நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கரியாலூர், வெள்ளிமலை, சேராப்பட்டு, கருமந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து மக்களை மகிழ்ச்சியடைய செய்தது.